அனுகூலம் சொன்னேனோ மால்யவானைப் போலே. சாமி, ராமாயணத்தில் இலங்கையை ஆண்ட ராவணனின் தாய்வழி தாத்தாவின் பெயர் சுமாலி. இவரின் மூத்த சகோதரர்தான் மால்யவான். இலங்கையின் மன்னனாகவும் சில ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அரசியல் மற்றும் ஆட்சி குறித்த அரசவை தலைமை ஆலோசகராகவும் தாத்தாவாக சிறந்த அறிவுரைகளையும் வழங்கி மால்யவான் ராவணனுக்கு உறுதுணையாக இருந்தார். சீதையை அபகரித்து அசோகவனத்தில் சிறை வைத்தான் ராவணன். ராமர் குரங்குகள் உதவியுடன் அணை கட்டி குரங்கு படையுடன் இலங்கைக்கு வந்தார். ஒற்றர்கள் ராவணனிடம் ராமர் வந்த செய்தியை கூறினார்கள். பலரும் சீதையை திருப்பி அனுப்பிவிடும்படியும் ராமனுடன் சமாதானமாய் சென்றுவிடும்படியும் ராவணனுக்கு அறிவுரை வழங்கினார்கள். மகாலட்சுமியின் வடிவமான சீதையை கவர்ந்து வந்து நெறி தவறி நடந்த ராவணனுக்கு அந்த வேளையில் நல்ல புத்திமதிகளை எடுத்து கூறிய சகோதரன் விபீஷ்ணனை அரண்மனையை விட்டு துரத்தினான் ராவணன். ராவணனின் மனைவி மண்டோதரி நல்ல குணமான பதிவிரத்தை. அவளும் சீதையை ராமனிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி அழுது மன்றாடுகிறாள். அவளுடைய வார்த்தைகளையும் ராவணன் ஏற்கவில்லை. இப்படிப்பட்ட செயலை செய்யாதே என்று இடித்துரைத்த மாரீச்சனின் வார்த்தைகளும் ராவணனின் தலையில் ஏறவில்லை. சீதா பிராட்டியே அவனிடம் குணத்துடன் எடுத்துச் சொன்னாள். ஆனால் ராவணன் எவர் சொல்லுக்கும் செவிசாய்க்கவில்லை. ராவணன் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்து முடிவு செய்ய மந்திரி சபையை கூட்டினான். ராவணன் முறைப்படி சபையை கூட்டுவான். ஆனால் அவர்கள் கூறும் அறிவுரையை ஏற்க மாட்டான். அதனால் பலர் ராவணன் என்ன நினைக்கிறான் என்பதை அறிந்து அதுபோல பேசுவார்கள். சிலர் மட்டும் எது சரியான கருத்தோ அதை கூறுவார்கள். அவர்களை சினம் கொண்டு விரட்டியடிப்பான். அப்படி விரட்டியடிக்கப்பட்டவன்தான் விபீஷ்ணனும். அதற்கு பிறகு நடந்த ஆலோசனை சபைக்கு மால்யவான் வந்திருந்தான். வயது, உறவு, ஞானம், உலக அனுபவம் என்ற அடிப்படைகளில் அவர் ராவணனுக்கு அறிவுரை வழங்க நிரம்ப தகுதி பெற்றிருந்தார். மால்யவான் இது தகாத செயல் என்று சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை. ராவணா, உன்னை பலசாலி என்று நம்புகிறாய். ராமன் ஒன்றுமில்லாதவன், வனவாசி, குரங்குகளை உடன் வைத்திருக்கிறான். அவன் என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா? மேலும் நீ பெற்ற வரபலத்தினால் அறிவு இழந்திருக்கிறாய். மனிதர்களையும் வானரர்களையும் ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருக்கிறாய். ராமனுடைய வலிமை புரியாத அவனுடன் சண்டைக்கு போகாதே. மனிதர்களும் குரங்குகளும் ராமனை காக்க உள்ளனர். நீ சிவபெருமானிடம் இருந்து வாங்கிய வரத்தில் உனக்கு மனிதர்களிடம் இருந்தோ குரங்குகளிடம் இருந்தோ ஆபத்து நேரக்கூடாது என்று இல்லை. ஆனால் இன்றோ இரண்டும் ஒன்று சேர்ந்து உன்னை எதிர்த்து நிற்க நீயோ அவர்களை போருக்கு அழைக்கிறாய். அதனால் இது நீ யோசிக்க வேண்டிய விஷயம் ராவணா. மேலும் ராமன் ஒரு சாதாரண மனிதனாய் தெரியவில்லை. உன் செயல் உன் அழிவிற்கு மட்டுமல்ல, நம் இனம் அழியவும் வழிவகுக்கிறது. உன் அகம்பாவம் ஒதுக்கி நல்ல புத்தியுடன் சிந்தித்துப் பார் ராவணா. அசுரர்களின் பரம வைரியான மகாவிஷ்ணுதான் மனித ரூபத்தில் ராமனாகவும் தேவர்களே வானரங்களாகவும் ஒன்று கூடி நம்மிடம் யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஸ்ரீராமன் சராசரி மனிதன் அல்ல. நீ ஈசனிடம் வரம் கேட்கும் பொழுது மனிதர்களால் எனக்கு மரணம் வரக்கூடாது என கேட்கவில்லை. அதனால் மனித வடிவு கொண்ட இறைவன் உன்னை வதைத்து விடுவார். பலம் தெரியாமல் எதிர்க்க துணியாதே ராவணா. எங்கும் கெட்ட அறிகுறிகள் தென்படுகிறது என்றார் மால்யவான். மகாலட்சுமியான சீதையை ராமனிடம் ஒப்படைத்து சரணடைந்து சமாதானமாய் போய்விடு என்று தான் குழந்தையாய் பார்த்து வளர்ந்த ராவணனிடம் மன்றாடினார் மால்யவான். ராவணனுக்கோ வழக்கம் போல கோபம் வந்தது. பாட்டனாரே, அற்ப மனிதனான ராமர் பக்கம் ஏன் பேசுகிறீர்? உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட எண்ணம்? ராமரையும் கூட இருக்கும் குரங்குகளையும் குண்டோடு அழிப்பேன் என்று கர்ஜித்தான் ராவணன். மால்யவான் ஏதோ பேச ஆரம்பிக்க அப்பொழுது ராவணன், நீரும் விபீஷணன் போல் ராமன் பக்கம் சென்று நீடூழி வாழ்க. என்னை இரண்டாக பிளந்தாலும் நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று தலைகனத்துடன் பேசினான். மால்யவான் அதன் பிறகு வாயை திறக்கவில்லை. முதல் நாள் போரில் இன்று போய் நாளை வா என்று ராமரிடம் அடி வாங்கிய ராவணன் ஆயுதம் ஏதும் இல்லாமல் திரும்பினான். வெட்கத்துடன் மனதில் சோர்வுடன் யாருடனும் பேசாமல் தன் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டான். மால்யவான் அவனுக்கு இதமான அறிவுரை கூறி திருத்த முடியுமா என்ற நப்பாசையில் ராவணன் படுத்துக்கொண்டிருக்கும் அறைக்கு வந்தான். கட்டிலுக்கு அருகில் வந்து, பேரனே,
போருக்கு போய் வந்து விட்டாயா? ராமனின் வலிமையை உணர்ந்தாயா என்று பேச ஆரம்பித்தார். ராமனின் தோற்றம், அழகு, அவன் கையாண்ட வில்லின் ஆற்றல், அம்புகளின் வீச்சு என்று எல்லாவற்றையும் மறைக்காமல் பாட்டனாரிடம் கூறினான் ராவணன். மால்யவான் மெதுவாக, முன்பு சொன்னபோது என் பேச்சை கேட்கவில்லை, விபீஷணன் கூறியதையும் கேட்க மறுத்துவிட்டாய், எது சரியோ ஆராய்ந்து முடிவெடுக்க தவறிவிட்டாய், அறிவோடும் ஆற்றலோடும் உண்மை பேசுபவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தப்பாக முடிவெடுத்து விட்டாய். இதனால் நீ மட்டும் இல்லை, நம் இனமே உன்னால் அழியப் போகிறது என்று மீண்டும் நல்ல அறிவுரையை கூறினார் மால்யவான். அந்த நேரத்தில் ராவணன் மந்திரி மகோதரன் வந்து மால்யவானை கோபத்துடன் நோக்கி ராவணனுக்கு தப்பான கருத்துக்களை கூறி சமாதானப்படுத்தினான். மால்யவானின் இந்த அறிவுரைகளுக்கு ராவணன் செவிசாய்க்கவில்லை. இறுதியில் போரில் ஸ்ரீராமர் வெல்ல ராவணன் மடிந்தான். ராவணனின் மறைவுக்கு பின் விபீஷணன் இலங்கையின் மன்னனாக முடிசூடினான். விபீஷணனின் அரசியல் மற்றும் தலைமை ஆலோசகராக மால்யவான் இருந்தார். சாமி, மால்யவானை போல எம்பெருமானிடம் சரணாகதி அடையுமாறு நல்வழி கூறினேனா? நான் அழிவு பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களுக்கு இதுபோல் அறிவுரை எதுவும் கூறவில்லையே. இறைவனின் பெருமையை அறியாதவர்களுக்கு அதை எடுத்து கூறும் அறிவு எனக்கில்லையே. இறை உணர்வு அற்றவளாய் வாழ்கிறேனே என தனது இயலாமையை எடுத்துக் கூறுகிறாள் நம் திருக்கோளூர் பெண். அதனாலேயே தான் ஊரை விட்டு போவதாகவும் சொல்கிறாள். கள்வன் இவன் என்றேனோ லோககுருவைப் போலே. இது திருக்கோளூர் பெண் சொன்ன 68வது ரகசியம். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.